அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. ஐபிஎல் 2024 இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருது. நாளைக்கு நம்ம சென்னை ஜிடி எதிர்த்து அவங்க கிரவுண்டில் அகமதாபாத்தில் விளையாடுறாங்க. நாளை இரவு 7:30 மணிக்கு. அதற்கான ப்ரிடிக்ஷனை பார்த்துடலாம். இப்போ இந்த பார்த்துருப்போம். இந்த ஒரு 3 நாளாக டேபிள் டாப்பில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஒரு யாரெல்லாம் முன்னாடி, அதாவது ஒரு 7 மேட்சஸ் பிஃபோர் ஸ்ட்ராங்காக இருந்தவங்களோ அவங்களாம் சஃபுல் ஆகியிருக்காங்க. அவங்களால ரீட்டைன் பண்ண முடியல அந்த பொசிஷன்ஸை. நம்ம ஓரளவுக்கு மேலே கீழேயும் அந்த இன்னர் ரவுண்ட் அந்த 4, 5, 6 பெல்ட்லேயே தாவிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் சிஎஸ்கேக்கு. பட் எப்போவுமே லேட்டர் வரக்கூடிய போது நம்ம ஜம்ப் ஆகி மேலே போயிடுவோம். அந்த மிராக்கிள் தான் இன்னும் வரப்போகிற 3 மேட்ச்லேயும் நடக்க போகுது. ஆல்ரெடி ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனில் தோனியோட லாஸ்ட் மேட்ச் இந்த சண்டே சேப்பாக்கத்தில் நடைபெறும் மேட்சாக தான் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்போ இருக்கிற அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராப்ளத்துலேயும் அவருடைய கன்சர்னும் இப்போ நம்ம குவாலிஃபை ஆனாலும் ஆகாட்டியும் பிளே ஆஃபுக்கு போனாலும் போகாட்டியும், அதாவது போகலினாலும் சிஎஸ்கே நம்ம தலை தோனியோடைய டிக்ளேரை சண்டே எதிர்பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது, நாட் கணிப்பு. ஏன் அப்படின்னா அவரும் எல்லாத்தையும் ஏன்னா யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் யோசிப்பார். அப்போ நம்ம லெவல்லே திங்க் பண்ணுறோம்னா அவர் கண்டிப்பாக அதை யோசிச்சிருப்பார். அவருடைய பாடி, அவருடைய இன்ஜுரிஸ் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். பிசைட்ஸ் அவர் நமக்கு இது நல்லா லீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த தடவை லீட் பண்ணியிருக்காருன்னா ருத்ராஜ் லீட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரோலை நல்லா லீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வயசில் ஆஃப்டர் 1 இயர் எந்த மேட்சஸ் விளையாடாமல் அந்த கிரவுண்டில் அந்த ஸ்டம்ப்ஸ் பிகைன் நிற்கிறது, கேட்சஸ் எடுக்கிறது, அந்த அத்லட்டிசம் கொண்டு வர்றது வித் தட் இன்ஜுரி ரொம்பவே டிஃபிகல்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு தோனி. தோனி ரசிகனாக நான் இதை பதிவு செய்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன். யாருக்குமே ஒரு இறுதி கட்டம்னு ஒன்று இருக்கும். அது இப்போ நம்ம ஐபிஎல்லில் தோனியை பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அவருடைய சேவை வேறு விதமாக தொடர இருக்கிறது. பதிவுக்குள்ளே போகலாம். நாளை ஜிடியில் நம்ம சேஞ்சஸில் பார்க்கும்போது ரெஸ்ட்டில் வர்றாரா ஆடுறாராங்கிறதெல்லாம் செகண்டரி. இப்போ அவரோட எண்ணங்கள்லாம் இது நம்ம சிஎஸ்கே டீமை ரிஃபைன் பண்ணி அவரும் நம்ம ஃப்ளம்மிங்கும் சேர்ந்து யார் பெஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது அவங்க சாய்ஸு. நம்ம ப்ரிடிக்ஷன் மட்டும் பார்ப்போம். இப்போ நாளைக்கு நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு ஜென்ரல் கேள்வி என்ன, டாஸ்ன்னு வருது. ஜிடி தான் டாஸ் ஜெயிக்கிற மாதிரி வருது. ஜிடி டாஸ் ஜெயிச்சதுன்னா அவங்க அதிகமாக அவங்க பேட்டிங் ஃபஸ்ட்டு போவாங்க போல இருக்கு. பார்க்கலாம். இது ப்ரொடிக்ஷன் தான். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன அடுத்தது நம்ம ஸ்டைலில் பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ஃபேஸாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நாளைக்கு 2-3 மேட்ச்சில் திடீர்னு ஒரே ஸ்லாட் கொடுத்துருந்தேன். நாளைக்கு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்லாட்டு. அப்போ இன்ட்ரெஸ்டிங் ஸ்லாட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஏற்ற மாதிரியே எப்படி உழுகுது அப்படின்னு சொன்னோம்னா நம்பரில் 4, 9க்கும் நாளைக்கு சூப்பராக இருக்குது. 2 சைட்லேயுமே இருக்காங்க. 9, 4 2 டீம்லேயும் இருக்காங்க. நல்லா விளையாடுவாங்க. அவங்களுக்கான பரிமாணம் நல்லாவே தெரியுது. ஸோ 9 and 4 2 இன்னிங்ஸ்லேயும் 2 டீம்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ சேஞ்சஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேயில் 9-4ஓட நம்பர் 8 ஜாயின் பண்ணுறாங்க. 2 பக்கம் 8 இருக்குது. பட் எந்த 8 சக்ஸஸ்ன்னு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தெரிஞ்சிடும். ஓகே. அப்போ செகண்ட் ஹாஃப்ங்கிறது கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது இல்லைங்களா? அங்கே 9-4ஓட நம்பர் 5 வர்றாங்க. 2 பக்கமும் 5 இருக்குது. பட் யார் அந்த டாமினன்ட் 5 அப்படிங்கிறது நாளைக்கு இரவு தெரிஞ்சிடும். அந்த மேட்ச் ஆனது பர்டிகுலர் ஏதாவது டிலே காரணமாக 11 மணி தாண்டிச்சுன்னா 10:55 வச்சுக்கிங்களேன், தாண்டிச்சுன்னா நம்பர் 7 ஃபினிஷராக இருக்கார். ஸோ இப்போ மேட்சோடைய போக்கு எப்படி இருக்குது, யார் யார் நம்பர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்குறோம். நாளைக்கு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சிலதெல்லாம் நியூமரிக்கலாக மேட்சஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் என்னோடய பழைய வீடியோ எடுத்து அந்த மேட்ச் அப்ளை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சந்தோஷம். வியூஸ் கம்மியாக இருந்தாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கணிப்பை நான் பதிவு செய்வதிலேயே தலையாயக்கூடியாக இருக்கேன். ஏன்னா மிக விரைவில் நம்ம வேர்ல்டு கப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன்.
இப்போ இறுதியாக நம்ம மேட்ச் யாருன்னு பார்க்குறோம். நாளைக்கு இந்த மேட்ச் வந்து ஜிடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு தெரியல. நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி 2 மேட்ச்சை நம்ம போய் ஜெயிச்சு உள்ளே போய் ஒரு சீட்டை பிடிக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஹை பிபி பேஷண்ட்டுக்கு ஒத்து வராத மாதிரி தெரியும். அதனால் நாளைக்கு ஈஸியாக வின் பண்ணி கொஞ்சம் ரன் ரேட்டையும் ரீட்டைன் பண்ணி வச்சா தான், ஏன்னா எல்லாமே ரன் ரேட் பேஸில் தான் வரப்போகுது பொசிஷன்ஸு. அதனால் நாளைக்கு ரன் ரேட்லேயும் கவனம் வச்சு மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட சிஎஸ்கே ஆடி, ஏன்னா தலை தோனிக்கு நல்ல ஒரு விடை அதாவது பெரிய விடை கொடுக்கறதுனா சென்னையில் கொடுக்கறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நாம் முன்னாடி வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அத்தனை வீரர்களும் விளையாடி நம்ம சிஎஸ்கேவை செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கைப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, நமது அஸ்ட்ராலஜி கணிப்பும் அவ்வாறே கூறுகிறது. சிஎஸ்கே நாளை வென்று நம்மளை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே.